நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை சீமான் அவர்கள் முதலமைச்சரை பார்த்த பிறகுதான் விஜயை விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காரு. சொல்றது யாரு? சமூக வலைதளத்திற்குரிய தாவேகாவுடைய தொண்டர்கள். தாவேகாங்கிற கட்சி 2024 அக்டோபர் மாதம் 27 தொடங்கப்படுது. அந்த அக்டோபர் 27 காலையில காளையார் கோயில அண்ணன் சீமான் அவர்கள் மருதுபாண்டியுடைய குருபூச்சிக்கு போயிருக்காங்க. அப்போது பத்திரிகையாளர் போயிட்டு அண்ணன் சீமான் கேட்கிறாங்க, இந்த மாதிரி விஜய் மாநாடு போறான்னு, மாநாட்டுக்கு வாழ்த்துக்கள், விஜயனோட தம்பி அந்த மாநாடு வெல்ல வாழ்த்துக்கள் தான் காலையில பத்திரிகை சந்திப்புல. நவம்பர் 1 தான் முதல் முறையாக விஜய் அவர்களை கடுமையான விமர்சனத்தை சீமான் வைக்கிறார். ஏன் வைக்கிறாரு? அந்த மாநாட்டுல பெரியாரை கொள்கை தலைவராக விஜய் அறிவிக்கிறார். தமிழ் தேசியமும் திராவிடமும் இந்த மண்ணினுடைய இரு கண்களாக பார்க்கப்படுதுன்னு பொத்தாம் பொதுவா ஒரு அறகுறத்தனமாக அடிப்படை புரிதல் இல்லாத ஒரு கோட்பாட்டு கொள்கையை விஜய் பேசுறாரு. அந்த இடத்துலதான் அண்ணன் சீமான் விஜய அடிக்கணுங்கிற இடத்துக்கு வராங்க. கொள்கை ரீதியா மட்டும்தான். கொள்கையில விஜய்கிட்ட தெளிவில்லை. ஒண்ணு தமிழ் தேசிய கொள்கை ஏற்றிருக்கலாம், இல்ல முழுமையாக திராவிட கொள்கை ஏற்றிருக்கலாம், இல்ல தேசியவாதியாக காட்டிருக்கலாம். அவருக்கு தேசியமும் வேணும், தமிழ் தேசியமும் வேணும், திராவிடமும் வேணும், கம்யூனிசமும் வேணும். இன்னும் எல்லாத்துலயும் ஒவ்வொரு கரண்டி சாம்பார் கொஞ்சம், புளிக்குழம்பு கொஞ்சம், ரசம் கொஞ்சம், மோர் கொஞ்சம், கொஞ்சம் சிக்கனு, கொஞ்சம் மட்டன் எல்லாத்தையும் போட்டா பேதியில தான் புடுங்கும் இல்லையா? ஏற்கனவே ஒரு கருவாட்டு சாம்பார் ஒரு கூட்டம் குழப்பிக்கிட்டு இருக்கு. நீங்களும் குழப்பி புதிதாக இருக்கக்கூடிய இளைஞர்களை கொள்கை தெளிவற்று நீங்க உருவாக்கிட கூடாது அப்படின்னு தான் சீமான் விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது முதலமைச்சரை பார்த்ததுக்கு முன்னாடியா இல்ல பின்னாடியா?